யூடியூப்லேயே ஃபஸ்ட் டைம் மதுரை முஸ்லீம் வீட்டில் அக்னி கறி எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பக்ரீத்லாம் முடிஞ்சு குர்பானி கறி வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் நம்ம கறி வாங்கி மட்டன் வாங்கி கூட இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நம்ம அப்ராடில் இல்லாட்டி வெளியூரில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 to 4 மந்த்துக்கு சைடிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மட்டன் லவர்ஸ்க்கு முக்கியமாக. இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் வந்து நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் வேணும். மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா 2 பிச்சு எடுத்துக்கோங்க. 10 கிராம்பு, அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு 1/4 கிலோ. அவ்வளோதாங்க. ஒரே ஒரு 4 to 5 இன்க்ரீடியன்ட்டு தான். ரொம்ப ஈஸியாகவே பண்ணி. இப்போ ஒரு அகலமான சட்டியில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கிலோ வெள்ளைப்பூடை வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராம்பும் மிளகா வத்தலும் நம்ம வந்து இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கறியை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அக்னி கறி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 3 to 4 மந்த்துக்கு கெட்டு போக வாய்ப்பே இல்லை. அப்படி நம்ம எப்படி பண்ணோமோ அதே ஃப்ரெஷ்ஷோட சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற எல்லா கறியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கறியில் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து அகைன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு நெக்ஸ்ட் 2 to 3 டேஸ்க்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 10 மினிட்ஸ் வந்து சூடு பண்ணி வைக்கணும். அப்போ வந்து நம்ம கரண்டி எதுவும் போடாமல் நல்லா குலுக்கி விட்டு சூடு பண்ணி வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்து அந்த கறி குக் ஆகும். பார்க்க தான் ப்ரொசீஜர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவே பண்ணிடலாம். ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக அதை வந்து பக்குவப்படுத்தி ரீஹீட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதும். ஒரு 3 to 4 மந்த்துக்கு உங்களுக்கு சைடிஸ்க்கு பிரச்சனையே இருக்காது, முக்கியமாக நான்வெஜ் லவர்ஸ்க்கு. ப்ளஸ் அதில் இருக்கிற மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு, அந்த மட்டன் எல்லாத்தையுமே அப்படி சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதில் இருக்கிற மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மதுரையில் இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் அக்னி கறி செய்வோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வெளியூர் இருக்கிறவங்களுக்கோ இதை செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி அவங்களுக்கு தேவையானப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வீட்லேயுமே நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சைடிஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி 3 டேஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அக்னி கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ எடுத்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அவனில் வச்சு ரீஹீட் பண்ணிக்கலாம், அது மாதிரி இல்லை அல்லது இது மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் சூடு பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் பாருங்கள் நம்ம நிசாமா கிச்சன் சேனலில்